அன்பிற்குரிய அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு வந்து பத்திரிகை துறை சேர்ந்த மீடியா, யூடியூப்லேருந்து இணையதளம் எல்லா பத்திரிகையாளருக்குமே வந்து ஒரு பெரிய நன்றி. எதுக்கு அப்படின்னா, கடந்த 2 வாரத்துக்கு முன்பு வந்து உயிர் தமிழுக்கு படத்தினுடைய அந்த ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. அந்த ஈவெண்ட்டில் உங்களை எல்லாருமே சந்தித்தோம். படம் வெளிவந்து நீங்கள் இந்த கடந்த வாரம் நீங்கள் கொடுத்த வரவேற்புக்கு, ஏன்னா படத்தை பற்றி எல்லா பக்கமும் எல்லா பத்திரிகையாளருமே எல்லாருமே வந்து சிறப்பாக எழுதியிருந்தாங்க படத்தை பற்றி. 2 நாளைக்கு முன்பு அமீர் சாரோட பேசிகிட்டு இருக்கும்போது சார் சொன்னாங்க, படம் எப்படி இருக்குது உண்மையான்றதெல்லாம் நமக்கு தெரியலைங்க, ஆனால் பத்திரிகையாளர் வந்து இந்த விட நம்ம கொடுத்த ஆதரவு வந்து உண்மையாகவே லைஃப்பில் மறக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவருடைய இந்த இப்படி ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கும்போது எது கான்ட்ரவர்சியான விமர்சனங்கள் பண்ணாமல் படத்தை வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக உருவாக்கி கொடுத்தது வந்து நீங்கள் தான். அதுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. இந்த போகுமிடம் வெகு தூரம் இல்லை இசை வெளியீடு, ஃபஸ்ட்டு வந்து தயாரிப்பாளருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா முதலீடு பண்ணுற எல்லாருமே, இன்வெஸ்ட் பண்ணுற எல்லாருமே லாபம் சம்பாதிக்கின்ற ஒரு நோக்கத்தில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த படம் எனக்கு லாபம் கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, நல்ல கதைகளை நான் தொடர்ந்து படம் பண்ணுவேன்னு சொன்னார் இல்லைங்களா, அதுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. அதுக்கு பிறகு வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து எனக்கு தமிழ் சரியாக வராது, நான் தெலுங்கு, இருந்தாலும் நம்ம கடைசி வரைக்கும் தமிழில் பேசுகிறேன்னு சொன்னார் இல்லைங்களா, அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. நாங்கள் என்ன திரும்ப அதான் சொல்லிகிட்டு இருக்கோம், நீங்கள் எந்த லாங்குவேஜ்லேருந்து வாங்க, ஆனால் இங்கே வரும்போது எங்களோட கலந்துருங்க. நீங்கள் உங்களோட கலந்து உறவாடவும், உங்களை லைஃப்பில் ட்ராவல் வரும், நாங்கள் ரெடியாக இருக்கோம். எங்களை நாங்களாக இருக்க விட்ருங்க. அது மட்டும்தான் ஒற்றை கோரிக்கை எப்போதுமே தமிழர்கிட்ட இருக்குது. அதனால் முழுவதும் கஷ்டப்பட்டோ எப்படியோ முழுவதும் தமிழ் பேசிய தயாரிப்பாளருக்கு ஒரு பெரிய நன்றி. அப்புறம் ஹீரோயின் அவங்களும் தமிழ் வரலைனாலும் அவங்க முடிஞ்ச அளவுக்கு தமிழ் பேசினாங்க. ஸோ படத்தினுடைய நாயகன் விமல், நெருங்கிய நண்பர் அவர். ஃபஸ்ட்டு வந்து பசங்களில் ஆரம்பித்து ஒரு பெரிய ரவுண்டு முடித்து, செகண்ட் ரவுண்டு வந்து விலங்கில் பெரிய ஹிட்டோடு ஆரம்பிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு இருந்ததை விட விலங்குக்கு பிறகு நண்பர் விமலுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாயிருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு என்ன ஒப்பீனியன் வந்துருச்சு ஆடியன்ஸில் அப்படின்னா, நல்ல கதைகள், இப்போ நடிக்கிறது எல்லாமே சிறந்த கதைகள் அவர் இருக்கார் அப்படின்னு ஒரு பெரிய ஹோப் வந்துருச்சு. ஒரு டைம் வந்து விஜய் சேதுபதி மேலே, நண்பர் விஜய் சேதுபதி மேலே இருந்துச்சு. அவர் ஒரு படம் அப்போ வந்து இந்த மாத அளவுக்கு வர முன்னாடி நல்ல கதைகளில் ரொம்ப சூஸியாக ரொம்ப செலக்ட் பண்ணி அவர் பண்ணார். அவர் நடிக்கிறாருனாவே அது சிறந்த படமாக இருக்கும் அப்படின்னு ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வந்து இப்போ விமல் அவர்கிட்ட வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன், விலங்குக்கு பிறகு. தொடர்ந்து இதுக்கப்புறம் அவரோட லைனப்பில் இருக்க படங்களாக இருக்கட்டும், எழில் சாரோட படமாக இருக்கட்டும், சுந்தர்சி சார் படமாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஹிட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய படங்களுடைய லைனப்பாக இருக்குது. ஸோ செகண்ட் ரவுண்டில் விலங்குக்கு பிறகு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ட்ராவல் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த போகுமிடம் வெகு தூரமில்லை படத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லர் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதோட ஆர்ஆராக இருக்கும், சவுண்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே சிறப்பாக இருக்குது. சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். படம் ரொம்ப லைவாக இருக்குது, ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. அதனால் விமல் அவருடைய கேரியரில் நிச்சயமாக ஒரு ஹிட்டு பட லிஸ்ட்டில் இது இருக்கும். முதல்ல வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இந்த படத்தினுடைய குழுவினர் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த முதல்ல வணக்கங்கள். இப்போது நிறைய நம்ம சினிமா சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளெல்லாம் பார்த்திங்கன்னா, மற்ற தொகுப்பாளர்களெலாம் கூப்பிட்டா நிறைய அமௌண்ட்டு கேட்குறாங்க அப்படின்ட்டு இப்போ இவங்க வந்து இதற்காக நேரம் ஒதுக்கி தனியாக ஒரு ஆஃபீஸ் போட்டு, இல்லை ஃப்ரீயாக இல்லை, அதுக்கும் கவர் போயிட்டு தான் இருக்குது. அது கவருக்கேற்ற கவர் போயிட்டு தான் இருக்குது. நாளைக்கு நான் ஆஃபீஸ்க்கு போகணும், ஏன்னா நாளைக்கு அங்கே கவரு, எந்த கவரையுமே கவர் பண்ணுறது தான். அதனால் வந்து பாருங்கள், இப்படி இடையில வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணாதீங்க. முக்கியமான நிறைய இன்றைக்கி வெளுத்து வாங்க வேண்டியது நிறைய கண்டென்ட் நல்லா நிறைய இருக்குங்க. ஒரு 5 நிமிஷம் தான், அதனால் வந்து கேமராலாம் நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஆளோடைய எக்ஸ்பிரஷன்லாம் வேறு லெவலில் இருக்கும், கரெக்டாக பிடிச்சிக்குங்க. கவிதா மேடம் வந்து இதுக்காக தனியாக ஆஃபீஸ் போட்டு முதல்ல வந்து அந்த தொகுப்பாளனினா ஒரு விழாவை எடுத்து பேசுகிறது எப்படின்னு, ஒவ்வொருத்தரையும் வந்து மேடையில் கூப்பிட்றது எப்படின்னு அவ்வளோ அழகாக தெளிவாக அதை எழுதிட்டு வர்றாங்கல்ல, அதுக்கே ஒரு பெரிய கைத்தட்டல் கவிதா மேடத்துக்கு. இப்போ தேனப்பண்ணன் சொன்ன மாதிரி இப்போ அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்கிட்ட அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, இப்போ அவங்க இல்லை மேடம் இருங்க, நீங்கள் ப்ளீஸ் கண்ட்ரோல் பண்ணாங்க மேடம்.
சொல்லிடுறேன் மேடம். எவ்வளோ நாள் வந்து நான் மேடையிலே இருக்குது, என்னை கூடிய சீக்கிரம் வெள்ளித்திரையில் பார்க்கணும், நான் கதாநாயகியாக நடிக்க தயார், ரோபோ நீங்கள் ஹீரோவாக நடிக்க தயாரா என்று என்னிடம் கேட்டார்கள். அதை நான் சொன்னேன், நான் கண்டிப்பாக நடிக்கிறேன், பார்ப்பதற்கு ஆடியன்ஸ் தயாரா என்று ஒரு கோரிக்கை. அதை கேட்டவுடனே தேனப்பண்ணன் சொன்னாரு, நான் அந்த படத்தில் வில்லனாக நடிக்க தயார். இந்த கூட்டத்தில் இருக்கும் ஒருவர் தயாரிப்பாளராகவும் தயார் என்று சொல்லிவிட்டார். கூடிய விரைவில் இங்கே நிற்கக்கூடிய கவிதா அவர்கள் சிலுவென மேக்கப்புகளை போட்டுக்கொண்டு நடுவிலே உட்கார்ந்திருந்து உங்களிடம் காட்சி தருவார்கள் என்று இந்த மேடையில் கூறுகிறேன். இந்த செய்தி தான் தலைப்பு செய்தியா வரணும். படத்துறை தலைப்பே வந்து கவிதா. ஏன்னா இப்போ அவங்க வந்து சாலிகிராமத்தில் ஏன் கவிதா ஸ்ட்ரீட்னு வைக்கல, கவிதா ஏர்போர்ட்னு வைக்கலாமே, அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க. அதனால் தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை, அவங்க இதெல்லாம் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் இல்லைன்னு பரிசீலனை பண்ணுங்க. கருகரு கவிதா டைட்டில் சொல்லிட்டார், கருகரு கவிதா. ஓகே, அவங்கள விட்டுருவோம். அடுத்து நம்ம விஷயத்துக்கு வரேன். முதல்ல ஜெய் பேபி இயக்குனருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய நம்பர் எனக்கு கிடைக்கல சார், கிடச்சிருந்தா குடும்பத்தோடு படம் பார்த்து அடுத்த செகண்டே எந்நேரம் ஆனாலும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி மிகப்பெரிய வாழ்த்து சொல்லியிருப்பேன். ஏன்னா நிறைய படங்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு சின்ன படங்கள் வந்து ரொம்ப அழகான படங்கள் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இப்போ நிறைய படங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. அதை நாங்கள் குடும்பத்தோடு இந்த ஜெய் பேபி பார்த்தோம். கண்டிப்பாக நீங்கள் போகும் இடம் வந்து வெகு தூரம் இல்லை. இந்த படத்திற்கான விருதுகள் வந்து நிறைய உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் ஊர்வசி மேடத்துக்கு கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்லலாம். கண்டிப்பாக அதற்கு ஒரு பெரிய கைத்தட்டல் ஜெய் பேபிக்கு. அடுத்து நம்மளுடைய படத்துக்கு வர்றேன். இந்த படத்துக்கு முதலில் என்னை வந்து இந்த மாதிரி ஆடியோ லான்ச் அப்படின்னு சொல்லி என்னை அழைச்சது என் உடன்பிறவாத சகோதரர்கள். எனக்கும் சரி, விமல் சாருக்கு, அதான் என் அன்பு மாப்பிள்ளை விமலுக்கு, எல்லாருக்குமே, கோகுல் அண்ணே தாமண்ணே, 2 கண்ணு மாதிரி, அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்வைட் பண்ணார். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ரூபோ வந்துருங்க அப்படின்னு. ஆனால் கூப்பிட்டா கண்டிப்பாக எங்கேனாலும் வந்துடுண்ணே அப்படின்னு. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வெங்கி என்னை கூப்பிட்டாரு. தம்பி எங்கே இருக்கீங்க அப்படின்னாரு. அண்ணா எங்களுக்குள்ளே தானே இருக்கேன். தம்பி ரொம்ப தூரம் இல்லை, கொஞ்சம் பிரசாத் வரையும் வந்துடுறீங்களா அப்படின்னாரு. என்னண்ணே அப்படின்னே. இந்த மாதிரி ஆடியோ லான்ச் வச்சுருக்கோம், நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிண்ணே. யாருண்ணே ப்ரொடியூசர்? சும்மா நம்ம கேட்போம்ல யார் டைரக்டர்னு. நம்ம பங்காளி தான், சுந்தர் பங்காளி தான் ப்ரொடியூசரு. ஓஹோ, சுந்தர் பங்காளி இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கார். உங்களுக்கு எனக்கு எத்தனை வருஷம் இல்லை பழக்கம் அப்படின்னேன். அது இருக்கும் தம்பி, ஒரு 25-30 வருஷம் பழக்கம். ஏன்னா இந்த படத்தில் நானும் நடிப்பேன்னு ஒரு என்ன கூட உங்களுக்கு வரலையாலே, ஒரு செகண்டுனா கூட நான் என் மாப்பிள்ளைக்காக வந்து நடித்து கொடுத்துருப்பேன். படத்தில் 2 கேரக்டர் தான் தம்பி. ஒன்று விமல் சார், இன்னொன்று வந்து கருணாசனை. 2 பேர் தான் படம் ஃபுல்லாக. அப்போ நான் கேட்டேன், என்ன பார்த்திபன் சார் மாதிரி ஒத்த செருப்பு மாதிரி இது 2 பேர் தான் படம் ஃபுல்லாக நடிச்சிருக்காங்களா, வேறு யாருமே கிடையாதா அப்படின்னு. கூட ஒரு பணம் நடிச்சிருக்கு தம்பி, பாடி. அந்த பாடியை கூட நான் இருந்திருப்பேனே அப்படின்னு. பாடியெல்லாம் நீங்கள் எப்படி தம்பி, அது நல்லா இருக்காது. ஆனால் பாடியிலே நான் பல லாங்குவேஜ் காட்டுவேனே, அதுதானே பாடி லாங்குவேஜ். நீங்கள் ஏன் என்னை கூப்பிடலேன்னு. அடுத்த படத்துக்கு கண்டிப்பாக கூப்பிட்டுறேன் அப்படின்னு. எது ஆடியோ லான்ச்சுக்கான்னு கேட்டேன். அதனால் அதுவும் நான் சொல்லிடுறேன், அடுத்த படத்துக்கு இருக்கணும். அப்புறம் எல்லோரும் கூப்பிட்டாங்க. அதே மாதிரி எங்கள் அண்ணன் கருணாசனை வந்து அது ஒரு மண் சார்ந்த குழந்தை. அது பாட்டுக்கு ஷூட்டிங் இல்லைன்னா வாய்க்கா வரப்பு தோட்டம் துறவு, தலையில் ஒரு துண்டை கட்டிக்கிட்டு மாடை மேய்ச்சம்மா, நாய்களுக்கு சாப்பாடு ஊட்டினோமா, ஷூட்டிங்னா அப்படியே மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு அப்படி போயிடுறது, அப்படி வந்துடுறது. எப்போவுமே எங்கள் அண்ணன் மேலே வந்து தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய கிரேஸ் இருக்குது. இந்த விழாவிற்கு நான் வருவதற்கு காரணமாக இருந்த உடன் பிறந்த சகோதரர் போல எப்போதுமே நிழலாக எனக்கு துணையாக இருந்து வழி நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் வழக்கறிஞர் கோகுலகிருஷ்ணன் அவர்களுக்கும் தாமோதரன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், ஒரு நல்ல மேடைக்கு என்னை அழைத்திருக்கிறார்கள். இங்கே இருக்கிற ஆளுமைகள் எல்லாமே நாம் எல்லோருமே அறிந்தவர்கள் தான். அதில் நான் நேரடியாக இந்த மேடையில் பார்க்குறது 2 பேர் தான். ஒன்று ஜெய் பேபி டைரக்டரும், மற்றொரு நம்மளுடைய நண்பர். இந்த 2 இயக்குநர்கள் தாங்க நான் நேராக பார்க்குறேன். மீது எல்லாருமே நாங்கள் பார்த்துருக்கேன்.
அதனால ஒவ்வொருத்தரை பற்றி பேசி நேரம் விரயம் செய்ய வேண்டாம் என்று நினைக்கிறேன். ஒன்று. இரண்டாவது, இந்த படத்துடைய தலைப்பு எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. ஒரு பெரிய வாழ்வியல் அடங்கியிருக்கிறது. எவ்வளவு தூரம் ஓடினாலும் புறப்பட்ட இடத்துக்கே மறுபடியும் வாழ்க்கை வந்து முடிய வேண்டிய தருணம் தான் இயற்கையின் நியதி என்பதை ரொம்ப அழகாக ஒரு தலைப்புக்குள்ள ஒரு கதையை வைத்திருக்கிறார் இயக்குனர் மைக்கேல். அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கு முதலாக நம்ம பாராட்ட வேண்டியது வந்து இந்த படத்துடைய தயாரிப்பாளர் சிவா கிலாரி. அவர் சொன்னார், எனக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் பேசினது அண்ணன் பிரபாகரன் சொன்னது மாதிரி அந்த ஒரு ஈடுபாடும் அந்த இணக்கத்துக்காக வேண்டி நான் உங்களை வந்து தலைவணங்கி பாராட்ட வேண்டி இருக்கிறது. ஏன்னா ரெண்டாவது, தெலுங்கு இன்னும் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். அடையாளப்படுத்தி கொண்டதுக்கு பிறகு ஒரு தெலுங்கு படத்தை எடுக்க அவர் முற்படாமல் தமிழ் படம் எடுக்க வந்ததற்காக தமிழ் திரையுலகத்தின் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, தெலுங்கு, தமிழ், கன்னடம், மலையாளம், இந்தி என எந்த மொழிப்பாடும் நாங்கள் பார்த்ததே இல்லை என்று கலைத்தாய் மட்டும்தான் அனைவரையும் அரவணைத்துக் கொள்கிறாள். எனவே கலைக்கு மொழி தேவையில்லை, அன்பும் காதலும் இருந்தால் போதும், கலை அழகாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதேமாரி வந்து சங்கரனம் பேசும்போது, ரௌபசங்கரனம் பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னார். தயாரிப்பாளரை பற்றி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அப்படின்னாங்க. வேற ஒன்றில் அவர் பார்க்குறோம், நம்ம வந்து ஒரு பெரிய தொழிலதிபராகவோ அல்லது ஒரு வேற்று மொழி அல்லது வேற்று பக்கத்து மாநிலத்துக்காரராகவோ நம்ம பார்க்குறோங்கிறோம். அவர் நியூசிலாந்தில் வந்து பார்லிமெண்ட் மெம்பர், அதாவது எம்பி கேண்டிடேட்டை போட்டியிட்டவர். அவர் அரசியலில் நியூசிலாந்தில் வந்து ஒரு எம்பி வேட்பாளராக போட்டியிட்டவர். அப்போ மக்களுடைய அந்த எல்லா விஷயத்திலும் தன்னை இணைத்து கொள்ள வேண்டுங்கிற ஒருத்தர். ரெண்டாவது அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிச்சு. எவ்வளவு இந்த படம் ஓடும் ஓடாமல் இருக்கும், 4+4 வந்தாலும் ஒன்று வந்து எங்களை சரி கட்டிட்டு போயிடும், ஆனால் நான் தொடர்ந்து படம் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த துணிச்சலும். ரெண்டாவது, ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு இயக்குனருக்கான தயாரிப்பாளரை நான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 15 வருட போராட்டம் என்று சொன்னார்கள். அது எல்லார் வாழ்க்கையிலும், எல்லா இயக்குநர்கள் வாழ்க்கையிலும் நடக்கிறது. இப்போ நானும் ஒரு 10 வருடங்கள் போராடி தான் எனக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பூந்தோட்ட காவல்காரன் என்ற படத்தை இயக்குற வாய்ப்பை கொடுத்தார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதே போன்றுதான் இவரும் 10 வருடங்கள் போராடி இந்த படத்தை பெற்றிருக்கிறார். இந்த படமும் அந்த படம் மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடையும் கண்டிப்பாக. ஏன்னா உங்களுடைய அந்த உழைப்பு, அந்த அந்த சின்சியாரிட்டி. அவர் சொன்னார், ப்ரொடியூசர், நான் 5:30 மணிக்கு தான் வர சொன்னேன், அவர் 4 மணிக்கு வந்தார். அந்த பேஷன் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவீர்கள். அதற்கு உறுதுணையாக உங்கள் இசையமைப்பாளர் ரகுநந்தன் சார், இந்த விழா நாயகன், மிக அருமையாக டியூன் போட்டிருக்கிறார். அதற்கு ஏற்றா போல அந்த பெண் கவிஞர் நன்றாக பாடல் எழுதியிருக்கிறார். அதை போன்று ரூபசங்கர் தான் சொன்னார், உயர்ந்த ஒரு இசையமைப்பாளர், அவருக்கு கிரெயின் தேவையில்லை, ட்ராலி தேவையில்லை, எல்லாமே கேமராமேன் சார், எல்லாமே அவர் வந்து அவரே போதும் அப்படின்னாரு. அதே போன்று அவ்வளவு உயர்ந்த கேமரா, நல்லா இருக்குது ஒர்க்கு. அந்த இதில் பார்க்கும்போது, சாங்கில் பார்க்கும்போது ஒரு ஷாட்டுமே அவ்வளோ அழகாக இருக்குது. அவர் சொன்னார், லைட் வச்சோம், உட்கார இடம் இல்லைன்னு, அதான் தெரியவே இல்லை, ரொம்ப நல்லா இது பண்ணியிருக்காரு. அதே மாதிரி படத்தொகுப்பாளர் ஷார்ட்ஸ் அந்த போட்டிருக்கிறதெல்லாம் ஒரு ஷாட்டும் ரொம்ப அருமையாக இருக்குது. அதே மாதிரி அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி அந்த சிங்க்கும் அவ்வளோ அழகாக படத்தொகுப்பு பண்ணியிருக்காரு. எல்லாருமே இந்த டீமை பொறுத்தவரைக்கும். அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் சொன்னார், நான் வந்து சென்னையிலே வளர்ந்தவர்னு, ஆனால் அந்த மாதிரி தெரியல, ஒரு கிராமத்து படத்தை அந்த கிராமத்து மண் வாசனையோடு அவர் கொடுத்துருக்குறாரு. எல்லாருமே நல்லா இது பண்ணியிருக்காங்க. விமல் சார் பற்றி அவர் இதுக்கு முன்னாடி படங்களே நம்மளது மனதை களவாண்டி இருக்கிறார். அவர் ஒரு மிகப்பெரிய களவாணி. அவர் இந்த படத்தின் மூலமாக மிகப்பெரிய உயரத்தை அடைவார். எல்லாருக்குமே ஒரு சின்ன கேப்புங்க வரும். விஜயகாந்த் சார் கூட ஒரு 2 வருஷம் வந்து ரொம்ப இதில் வந்து, அதுக்கப்புறம் சாட்சின்னு ஒரு படம் தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுபோன்று விமல் சாரும் இந்த படத்தின் மூலமாக மிகப்பெரிய வெற்றி அடைவார். ஆக்சுவலாக இது எனக்கு முதல் மேடை. சின்ன வயசுலேருந்தே இதுவரை நான் மேடை ஏறி பழக்கம் இல்லை, இது ஃபஸ்ட் டைம் ஏறி இருக்கேன். ரெண்டாவது, இந்த கதையை வச்சுட்டு மட்டும்தான் நான் 10 வருஷம் பயணித்தேன். இதுக்கு முன்னால் எத்தனையோ கதையை வச்சுட்டு சுற்றினதெல்லாம் சொல்லலை. அப்படி நிறைய நாள் இதுக்காக போராடி இருக்கோம். போகும் இடம் வெகு தூரம் இல்லை, ஆனால் நான் இங்கே வர்றதுக்கு ரொம்ப தூரம் வந்திருக்கேன். இது ப்ரொடியூசரை சொல்லணும், அவர் ரொம்ப குழந்த மாதிரி. யூஸ்வலாக நம்ம ப்ரொடியூசரை மீட் பண்ணும்போது அவங்க பயங்கரமாக என்ன ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. மனுஷன் அவ்வளோ சிம்பிள்.
வந்துட்டு கதை சொன்னார். சொல்லிட்டோம். சொல்கிறது வர பொறுமையாக உட்காந்து ஏதோ சின்ன பிள்ளை கதை கேட்குற மாதிரி கேட்டுட்டு இருந்தார். இருந்துட்டு அதுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் சரி நான் பண்ணுறேன்ப்பா அப்படின்ட்டார். நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோடனே எங்களுக்கு பயங்கர சந்தோஷம். ஆனால் இது மாதிரி நிறைய சந்தோஷத்தை பார்த்துருக்கோம். பண்ணுறோன்னு சொல்லுவாங்க, அப்புறம் திரும்ப கொஞ்ச நாளில் அப்படி நின்றோம். இந்த சந்தோஷம் எனக்கு நிரந்தரமாக போகும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் ஆஃபீஸ் போட்டு ஒரு மாதமோ 2 மாதமோ இருக்கும். டக்குன்னு பார்த்தா கொரோனான்னு ஒரு நோய் வந்துச்சுங்க. அது நிறைய பேரை கொன்னுச்சு, ஆனால் என்னை உயிரோடு வச்சு கொன்னுச்சு. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரகிள், பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி போக முடியல. சார்கிட்ட சார் எப்போ சார் ஆரம்பிப்போம் சார், எப்போ ஆரம்பிச்சிடலாம் மைக்கேல், ஆரம்பிச்சிடலாம். இது சரியாகட்டும், இன்னும் ஒரு மாதத்தில் கொரோனா சரியாயிடும், இன்னும் ஒரு 2 மாதத்தில் சரியாயிடும். கழுது 2 வருஷத்தை இழுத்துட்டு போயிடுச்சு. அதுக்கு மேலேயே இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் நான்லாம் படம் பண்ணும்போது தேட்டரையும் முட்டாங்க, எல்லா தேட்டரும் முடியாச்சு. ஒரு பயம், என்ன இதுக்கு மேலே தேட்டருக்கு ஆடியன்ஸ் வருவாங்களா அப்படிங்கிற பயம்லாம் வர ஆரம்பிக்குது. இத்தனை வருஷத்தை தொலைச்சிட்டோம் சினிமாவில், எப்படி திரும்ப அதை மீட் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற பயம். அதெல்லாம் முடித்து ஓரளவுக்கு திரும்ப எல்லாம் ரெக்கவர் ஆகி மக்கள்லாம் நார்மலாக ஆனதுக்கு பிறகு திரும்ப சிவா சார் ஃபோன் அடிக்கிறாரு, திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு படம் பண்ணுற ஐடியாவே இல்லை மைக்கேல் இந்த நேரத்தில், ஆனால் நான் உனக்காக பண்ணுவேன். ஏன் அப்படின்னா இந்த 3 வருஷம் நீ எனக்காக காத்திருந்த, நான் உனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தேன், இந்த படம் நான் பண்ணுவேன்னு சொன்னேன், அதுக்காக பண்ணுறேன் அப்படின்னாரு. ரொம்ப அந்த நிமிஷம் எனக்கு வந்து அப்படி இருந்தது. அது வார்த்தையாலலாம் சொல்ல முடியாது. அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு படத்தை கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டிட்டோம். இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் வந்துட்டு தேனப்பன் சார் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி அவர்கிட்ட கதை சொன்னேன்னு. அவர் கதை கேட்டாங்க. கேட்ட உடனே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இம்மிடியேட்டாக கருணாசனனுக்கு சொல்ல சொன்னாங்க. இந்த கேரக்டருக்கு கருணாஸ் ரொம்ப கரெக்டாக இருப்பான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கருணாசனனுக்கு சொல்ல சொன்னாங்க. உடனே போய் சொன்னேன். கருணாசனனும் அவரும் கேட்டு சூப்பராக இருக்குது, இது நம்ம பண்ணிடலாம்ப்பா இது அப்படிங்கிற மாதிரி தேனப்பன் சார்கிட்ட சொன்னாங்க. சொன்னோடனே அது இன்னும் பயங்கர எனக்கு தன்னம்பிக்கை என்னன்னா, ஒருத்தர் நல்லா இருக்குன்னு நம்மளை என்கரேஜ் பண்ணும்போது அது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். எங்கேயாவது சோர்ந்து உட்கார்ற நேரத்தில் ஒருத்தர் வந்து மைக்கேல் மைக்கேல் அப்படின்னா அந்த செமங்கிற வார்த்தை நம்மளை ஒரு 2 வருஷத்துக்கு பயணிக்க வைக்கும். ஒரு செம வார்த்தை. அந்த ஒரு கலைஞன் அதுதான் ஏங்கிட்டு இருக்காங்க. ஒரு செம சூப்பர், இந்த வார்த்தைகள் தான் அவனை என்கரேஜ் பண்ணி அவனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அப்படி எனக்கு ஊக்கமளிச்சு அப்புறம் கருணாசனன்ட்ட போனேன். அங்கே இதாகிடுச்சு. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அவர் எல்லார்ட்டையுமே கதையை சொல்லிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போது கே.எஸ். ரவிக்குமார் சார்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்களும் கதை கேட்டுட்டு சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கே.எஸ். ரவிக்குமார் சார்கிட்ட போய் கதை சொல்ல போகிறோம் அப்படிங்கும்போது ஒரு பயம் இருந்தது. ஏன்னா எவ்வளோ பெரிய டைரக்டர், எவ்வளோ அங்கே உள்ளே போனாலே அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போனாலே கிட்டத்தட்ட ஒரு 1000 ஷீல்டு இருக்கும் போல இருக்குது. 100, 150, 200 நாள், 300 நாள் இப்படின்னு ஷீல்டு இருக்குது. அப்போ பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் நடுக்கம் தான். ஏன்னா பெரிய தலையிட்ட சொல்கிறோம் அப்படிங்கிற ஒரு நடுக்கம் இருந்தது. போனோம் அங்கே கதை கேட்குறதுக்கே ஒரு 15 பேர் சுற்றி உட்காந்துருக்காங்க. உடனே நான் என் ஃப்ரெண்டு ரகுமான் எங்கே போனாலும் நாங்கள் 2 பேர் தான் ஒன்றா போவோம். அப்போது ரகுமான் நானும் உள்ளே போயிட்டு உட்காந்துருக்கோம். கதை சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போது இப்போ ஆரம்பித்த மாதிரி ஒரு சின்ன நடுக்கம் இருந்தது. அப்புறம் கதை சொல்லும் போதெல்லாம் அந்த கேரக்டருக்குள்ளே உள்ளே போக ஆரம்பிச்சிடும், பேய் பிடிச்சிரும் நமக்கு. அப்புறம் அதை ஸ்டார்ட் ஆகி அப்படியே போனோடனே கேட்டார் ரவிக்குமார் சார், சூப்பராக இருப்பா கதை அப்படின்னு சொன்னார். தேங்க்யூ சார் அப்படின்னா. நல்லா நடிக்கிறேன்னாரு. ஓகே சார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் யூஸ்வலாக சொல்லுவாங்க அப்படிங்கிறத கடந்து அப்படியே வந்துட்டோம். சரி நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்காக சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. திரும்ப இம்மிடியேட்டாக ஈவினிங் கால் வருது. கால் வந்து விக்ரமன் சார்கிட்ட சொல்லுங்கள், அடுத்த ஜாம்பவான் அவர்கிட்ட கதை சொல்லணும்னு சொன்னோன்னே அவர்கிட்டையும் போய் கதையை சொல்கிறோம். கதையை சொன்னோன்னே அவர் கேட்டுட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது சின்ன காரணங்களால் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு அந்த பயண தோட்டத்தில் இப்படி நிறைய பேர்கிட்ட கிட்டத்தட்ட அந்த கதையே வந்து 10 வருஷம்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ட்ரெய்லர் எடுத்தே 10 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னால் நிறைய ட்ராவல் இருந்திருக்கு. அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். கஷ்டங்கள் இருக்கும் எல்லா கலைஞருக்கும், எனக்கு இல்லைங்க. இங்கே இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், உதவி இயக்குனர்கள் எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும். நடிகர்கள் இந்த மாதிரி சினிமாவை நம்பி, ஏன்னா இங்கே வந்து எந்த குவாலிஃபிகேஷன் கிடையாது, திறமை மட்டும்தான் குவாலிஃபிகேஷன். நீங்கள் இது படிச்சுட்டா போதும் இந்த இடத்துக்கு வந்துடலாம் அப்படிலாம் கிடையாது. இது எல்லாம் முழுக்க திறமை. யார் வேணாலும் இங்கே வரலாம், ஜெயிக்கலாம். அப்படிங்கும்போது கொஞ்சம் போட்டி அதிகமாக இருக்குது.
அதில் இந்த மாதிரி முயற்சி செய்கிறவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் போகக்கூடிய இடம் ரொம்ப தூரத்தில் இல்லை, என்ன மாதிரி இந்த இடத்துல நின்று பேசுவீங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க. அப்புறம் எங்கள் படத்தோட கேமராமேன் ஒரு என்ன சொல்கிறது, 2 பேருக்குமே சண்டை வந்துக்கிட்டு தான் இருக்கும். அது எங்கே போனாலும் நான் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பேன், அதை என்ன மாற்ற முடியாது. சண்டை போட்டு இது பண்ணிட்டு தான் இருப்பேன். அவர் ரொம்ப சூப்பராக பண்ணார், செம்மையாக பண்ணார். நான் எவ்வளோ கோவப்பட்டாலும் அதை பொறுத்துக்கிட்டு படத்தை நல்லபடியாக முடிக்கணும் அப்படிங்கிற ஒரே இதில் ரொம்ப ஹார்ட் ஒர்க். அவர்லாம் எனக்கு தெரிஞ்சு நானாவது அப்பப்போ போயிட்டு ஏதாவது ஒரு தம்ம போட்டு வந்துடுவேன். ஆனால் மனுஷன் எதுவுமே பண்ண மாட்டாப்புல, அப்படியே இருப்பாப்புல. அந்த க்ரெயினில் ஏறிட்டாப்புலன்னா அப்படியே அங்கேயே திரும்ப ஷூட் முடிகிறது வரை அந்த ஏரியா விட்டு வெளில வர்றது கிடையாது. அந்த மாதிரி ஒரு சின்சியரான ஒர்க்கர். எடிட்டரை பற்றி சொல்லணும்னா 2 பேர் ஆரம்பித்த நாள்லேருந்தே சண்டை தான், பயங்கர சண்டை. சட்டையை பிடிச்சிட்டு பிச்சுக்கல, அவ்வளோதான். ஆனால் நமக்கும் கொஞ்சம் எடிட்டிங் தெரியணுன்னே நம்ம கொஞ்சம் அதிமேதாவியாக சிலது பேசுவோம். அவர் சரி இவங்ககிட்ட வேறு வழி இல்லை, பொறுத்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனாப்புல. ஆனால் உண்மையாகவே அவரோட எடிட்டிங் தாங்க படம். நான் பண்ணதில்லை. நான் வந்துட்டு சின்ன சின்ன இன்புட் தான் கொடுப்பேன். அதுக்கு பிறகு அவர் தலைவா இப்படி ஒன்று பண்ணலாமா அப்படின்னா அதுதான் அங்கே சூப்பராக நிற்கும். ரொம்ப அருமையாக எடிட் பண்ணி கொடுத்தீங்க தியாகு, ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் அம்பிகா குமரன் பற்றி சொல்லணும்னா வந்தாங்க. ஒரு நாள் வெங்கடண்ணா வாய்ப்பு வாங்கி கொடுத்தாங்க, இவங்களை சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு கவிதை தொகுப்பு ஒரு புத்தகம் கொடுத்தாங்க. படித்தேன், நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வர சொல்லுங்கண்ணே சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னேன். நிறைய பெண் இயக்குனர்கள் கேட்டிருக்காங்க, பட் எனக்கு அவங்களுக்கு ஏதோ கொடுக்கணும்னு தோணுச்சு, கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவ்வளோ சின்சியரான ஒர்க்கு, டெய்லி அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் சூப்பராக ஒர்க் பண்ணாங்க. அப்புறம் ஒரு பெண்ணால் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ, அவங்க உடல் உபாதைகளை தாண்டி எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அம்பிகா. அதுக்கப்புறம் அவங்களோட பாடல், ரொம்ப நாளாக கவிதை எழுதுறதுக்கு, அந்த பாடல் எழுதுறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போது சரி நீங்கள் சும்மா எழுதுங்க பாப்பா, அதை நம்பிடாதீங்க, நான் வாய்ப்பு கொடுப்பேன்லாம் நம்பிடாதீங்க, நீங்கள் சும்மா எழுதுங்க அப்படின்னு. நல்லா இருந்தால் வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க எழுதுனாங்க. ரொம்ப சூப்பராக எழுதியிருந்தாங்க பாட்டு. அது இவர் ரகுநந்தன் சார் கூட சொன்னார், இந்த பாட்டை ரொம்ப சூப்பராக எழுதியிருக்காரு அப்படின்னு. சூப்பர். அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் ரகுநந்தன் சார், மனுஷன் எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் என் கூட ஒத்து போகிற ஒரே மனுஷன் யாருன்னா அவர் தான் நினைக்கிறேன். நான் என்ன செஞ்சாலும் பொறுமையாக இருந்து செய்டா கண்ணான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாப்புல. நான் பாட்டுக்கு ஏதோ ஒன்று கத்திட்டு கிடப்பேன், ஏதோ ஒன்று நான் வாய் வார்த்தையாக ஒரு என்ன சொல்லுவேன், ட்ராக்குக்கு எழுதுனேன் சார், நான் பாட்டு எழுதணும்லாம் எழுதலை சார், சத்தியமாக பாட்டு எழுதணும் எழுதலை, சும்மா ட்ராக்குக்கு வாயில் சொல்லிக்கிட்டே இருந்தேன், இதை போட்டுங்க. அந்த ட்ராக்கு பாட்டாயிருச்சு. அப்புறம் திரும்ப அவர் சொன்னார், இதே வச்சுக்கலாம் பிரதர் அப்படின்னாரு. அது எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே தயாரிப்பாளர் சொன்னார், நல்லா இருக்கு மைக்கேல், இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னதுக்கு பிறகு நான் அவர் அக்செப்ட் பண்ணாமல் நம்ம அதை வைக்க முடியாது. அப்படி வந்தது தான் அந்த பாடல். இனிமேல்லாம் எழுதுகிற ஐடியாலாம் இல்லை பிரதர், உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கண்டிப்பாக. ஏன்னா நீங்களாம் திறமைசாலி, நான் சும்மா ஏதோ ஒரு ஃப்ளோவில் போயிட்டேன் அங்கே. தேங்க்யூ. அப்புறம் கருணாசனன்லாம் சொல்லணும்னா அப்பா, அவர் அந்த கதை கேட்ட நாள்ல இருந்து இதை எப்போ பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்ட். எனக்கு இந்த மனுஷங்கிட்ட இருந்து ஒரு விஷயம் இருக்குது. எனக்கு பாலா சார் கூட பண்ண அந்த நந்தாவெல்லாம் பார்த்து எனக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும் அவரோட ஆக்டிங் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் நிறைய படங்கள், பட் இவரை டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது அந்த கேரக்டரை எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே அந்த கேரக்டரை மாறுறாப்புல. இப்படிதானப்பா ஆமாண்ணா. அப்போ ஒரு சில இடங்கள்லாம் இருக்கும், ஆனால் தள்ளி விடுவாங்க, போய் விழுந்துருன்னா இப்படி பார்ப்பார். மாஸ்டர்கிட்ட கூப்பிட்டு, மாஸ்டர் என்ன மாஸ்டர் அவங்கள சொல்கிறான் அப்படின்னு பார்ப்பேன். ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது. இல்லைண்ணா இந்த சீன் ரொம்ப முக்கியமான சீன்ண்ணே, இதில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். சரிப்பா பண்ணலாம் அப்படின்னு போய் விழுவாப்புல. உண்மையாகவே அது ரொம்ப பெயினான இடங்கள். ஒரு ரோட்டில் ஹைவேல எடுக்கும்போது ஒரு இடத்துலலாம் போய் விழுந்தது எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் எல்லாரையும் சந்தித்தது. ஏற்கனவே நம்ம அந்த சல்லியர்கள் படத்தோடைய விழாவில் தம்பி தயாரிப்பாளர் வந்திருந்தார்.
தம்பி அன்னைக்கு பேசும்பொழுது எப்படி பேசினாரோ அதே தான் இன்றைக்கும் பேசியிருக்காரு. உண்மையிலே வந்து மைக்கேல் என்கிட்ட அறிமுகப்படுத்தினது தேனப்பன் தான். ரொம்ப நல்ல கதை, வித்தியாசமான ஒரு கதை. அந்த பையன் இவ்வளோ அணித்தரமாக அழுத்தமாக பேசுகிறதுக்கு காரணம் கடினமாக உழைச்சிருக்கார். அவருடைய ப்ராடக்ட் மேலே அவருக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி சிவா வந்து ரொம்ப தங்கமான ஒரு ஆள். காசு இருக்கிறவன்லாம் நல்லவன்லாம் சொல்ல முடியாது. காசு இருக்குங்கிறதுக்காக அவனை நல்லவன்லாம் சொல்ல முடியாது. காசு தான் எல்லார்கிட்டையும் இருக்கு. காசு வச்சுருக்கவங்களாம் நல்லவன் கிடையாதுல்ல. ஆனால் இவனுக்கிட்ட காசு இருக்குது. ஆனால் அந்த காசு அவன் ஈஸியாலாம் சம்பாதிக்கலை. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்த போய் பிடிச்சிருக்கிறான். கவிஞர் தம்பி சினேகன் சொன்னது மாதிரி அவன் வந்து அந்த ஊரில் போய் நியூசிலாந்தில் போயிட்டு பார்லிமெண்ட் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தேர்ந்தெடுக்கிறான் ஒரு இந்தியனை. அதுவும் நம்ம ஆந்திராவுக்கு பக்கத்தில் இங்கே இருக்கிற நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவனை தேர்ந்தெடுக்கிறாங்கிறதே அது நமக்கு ஒரு பெரிய வெற்றி தானே. ஸோ அதனால் அந்த இடத்துக்கு வர்றதுக்கும் தம்பி ரொம்ப உழைச்சி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அப்பழுக்கற்ற ஒரு தாய்ப்பால் மாதிரி அவன். அவ்வளோதான், இதுக்கு மேலே அவனை பற்றி நம்ம சொல்ல வேண்டியது கிடையாது. அவன் ஒரு தாய்ப்பால் மாதிரி அவனுடைய குணம் எல்லாமே. அதனால் அப்படி ஒரு நல்லவன், ஒரு நல்ல படத்தை, ஒரு நல்ல உழைப்பாளியை, ஒரு ரொம்ப திறமையான பையன். அவன் எல்லாமே அவனே ஒத்துக்கிட்டான். ஷார்ட் டெம்பரு அது இதுன்னு சொல்லிட்டான். அது எல்லாமே பிடிவாதம் என்ன, கிரியேட்டர்ஸுக்கு இருக்கிறதானே. தான் நினைக்கிறத வந்து அவங்க கிடைக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய படம் நடிச்சிருக்கிறேன். சில படங்கள் எனக்கு பிடிக்கும், சில கதாபாத்திரங்கள் பிடிக்கும். 24 வருஷமாக இருக்கேன். நந்தாவில் லொடுக்கு பாண்டியன் நடித்ததுலேருந்து இன்னொரு வரைக்கும் ஒரு 24 வருஷம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இடையில கொஞ்சம் ஒரு 6-7 வருஷம் நடிக்காமல் போயிட்டேன். ஆனால் இது வரைக்கும் நான் யார் ஆஃபீஸிலும் போயிட்டு எனக்கு நடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பெல்லாம் நான் கேட்டதே கிடையாது. ஏன்னா எப்போ நம்ம அந்த வேலையை செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம நடிக்கவே முடியாது. நம்மளை யாரும் கூப்பிட மாட்டாங்க. சினிமாவில் மட்டும்தான் நடக்கும். நம்ம ஒரு காமெடியனாக இருப்போம், இல்லை ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருப்போம். நம்ம கூட உட்காந்து சரக்கு போட்டுக்கிட்டு இன்னொரு ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட கேட்பாங்க டேட்டு. நம்ம பக்கத்தில் உட்காந்துருப்போம். ரொம்ப வலிக்கும் அது. ஆனால் அதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன், நிறையா பார்த்துருக்குறேன். அதெல்லாம் தேனப்பனே பண்ணுவான். என்ன அதில் என்ன இருக்குது? ஏன்னா தேனப்பனை வந்து இன்றைக்கி நேற்று எனக்கு அண்ணன் தான் அவர். இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் ரொம்ப நெருக்கம் 2 பேரும். ஏன்னா அதான் தயாரிப்பாளரே கொடுக்குறேன்னு சொன்னால் கூட இந்த ஆளுக்கு எடுத்து விட்டுருவான். தயாரிப்பாளர் சரிப்பா நல்லா, அதாவது நான் சொல்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும். நான் பாடகராக இருந்து ஒரு கானா பாடகர் அப்படிலாம் இருந்து தான் நான் கிராமிய பாடகராக இருந்து தான் வந்தேன். கே. சுரேகுமார் சார் ஒரு படம் நாட்டாமன்னு ஒரு படம் எடுத்தாங்க, உங்களுக்கெல்லாம் நான் வரும். அதில் நாட்டாம பாதம் பட்டா நல்ல வெள்ளாமே விளையும்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு நான் தான் பாடினேன். சிற்பி சார் மியூசிக்கில் நான் தான் பாடினேன். அதுக்கு வந்து எனக்கு பாட வச்சுட்டு திருப்பி அவங்க கொஞ்சம் ஏதோ ஒரு இது கமர்ஷியல் ஏதோ ஒன்று சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த காசு பேட்டா கொடுக்குறதுக்கு 100 ரூபாய் 150 ரூபாய் என்னமோ 200 ரூபா கொடுக்குறாரு. இவர் தான் அதுக்கு மேனேஜர். நான் சொன்னேன், நான் அந்த பாட்டு பாடலைல்ல, நானும் வந்து உன்ட்ட வாய்ப்பு கேட்டேன். நீங்கள் தானே என்னை கூப்பிட்டீங்க, என் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு. அப்போ 500 ரூபா குடியான்னு சொல்லி தான் சண்டை போட்டு வாங்கிட்டு போனேன் 500 ரூபா இவர்கிட்ட. ஸோ அதனால் இந்த சினிமா உலகம்ங்கிறது இப்படித்தான். இங்கே வந்து அவ்வளோ ஈஸியாக யாருடைய திறமை யாரும் இது பண்ணிக்கிறது இல்லை. என்னை பொறுத்தவரை என்னென்னா, ஒன்று வாய்ப்புகள் வரலைன்னா வாய்ப்புகளை உருவாக்கிக்கணும். நான் உருவாக்க தெரிஞ்சவன். ஏன்னா நான் என்ன அப்படித்தான் உருவாக்கிட்டேன். ஏன்னா இந்த விழாவில் இருக்கக்கூடிய இசையமைப்பாளர் ரகு இருக்கார்ல, நாங்கள் ரொம்ப க்ளோஸ் நண்பர்கள். ஒரே இடத்துல ஒரு வித்து போன இந்த இங்கிட்டு தான் வடப்பள்ளியில் அந்த பாளையக்காரத்து அந்த ஏரியா, அதான் உனக்கும் தெரியுமே. இங்கே நிறைய பேர் என் கூட ட்ராவல் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. வேறு முகத்தில் வேறு அடையாளத்தில் உட்காந்துருப்பாங்க. சில பேர் ஏதோ ஒரு கோவத்தில் கூட இருப்பாங்க. சாப்பிட்ட இடத்துல கொஞ்சம் கம்மியாக போட்டிருப்போம். ஏதோ ஒன்று நடந்திருக்கும், ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். எதுவுமே இல்லாமல்லாம் இங்கே இல்லை. பெரிய ட்ராவலிங் இருக்குது. 21 வருஷத்தில் ஒரு பத்திரிக்கையில் நல்லா என்னை எழுதலைங்கிறதுக்கெல்லாம் நான் சண்டையெல்லாம் போட்டிருக்கிறேன். வீட்டுக்கெல்லாம் போயிருக்கிறேன். ஏன் அவ்வளோ உழைச்சிருக்கேன் அந்த படத்தில். சும்மா இவரும் மற்றும் பலரும் இருக்கிறாருன்னு என் பேர் எழுதுறியா? ஸோ அந்த மாதிரி. அதனால் இதை எதுக்காக சொல்ல வரேன்னா, மைக்கேல் வந்து இந்த கதை வந்து இப்படி தான் வரணும் அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக நம்பி அதுக்கான கேமராமேன் அந்த தம்பி கூட இருக்கிற எல்லாருமே ரொம்ப கடினமாக உழைச்சிருக்காங்க. குறிப்பாக விமலை வந்து இந்த படத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் பார்ப்பீங்க எல்லாருமே, தமிழக ஆடியன்ஸ் எல்லாருமே. அது வந்து இயக்குனருடைய ஒரு பார்வை தான். அதுக்கு வந்து அவர் அடாப்ட் பண்ணிக்கிட்டார். அவர் வந்து அவர் சொல்கிற மாதிரி விமல் கூட இதான் முதல் படம். இன்னொன்று எனக்கு ஒரு சின்ன சினிமாவில் அதை அது எப்படி வேணாலும் எடுத்துக்குவாங்க, பரவாயில்ல, நமக்கு தோன்றதை சொல்லிடுவோம். எனக்கு சினிமாவில் இது வரைக்கும் நான் நடித்ததில் மூணு எந்த ஹீரோ கூட நடித்தாலும் அந்த படம் ஏதோ ஒரு கவனிக்கக்கூடிய படமாக வரும். இது வரைக்கும் நடந்திருக்கு. எந்த படத்தை வேணாலும் எடுத்துக்காங்க. நான் கடைசியாக நடித்த ஜிவி பிரகாஷ் கூட நடித்த படத்துலேருந்து அதர்வா கூட நடித்த படம், யாரு கூட நான் மூணு நடிக்கிறேனோ
அது வில்லனில் அஜித் சார் கூட நடித்தா இருக்கட்டும், விஜய்க்கு கூட திருமலையில் நடித்ததாக இருக்கட்டும், இப்படி எந்த நடிகர்கள் கூட நான் மூணு போய் ஒர்க் பண்ணேன்னா அது எனக்கும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு ஹெல்த்தியாக தான் அமைஞ்சிருக்கு இது வரைக்கும். இந்த மேடையில் வந்து அமர்ந்திருக்கும் புது இயக்குனர் ராதா பாட்டில் ராதா இயக்குனர், ஜேபிபி இயக்குனர், அண்ணன் சொன்ன மாதிரி நான் அண்ணன் படம் பார்க்கலனே, பார்த்துட்டு உங்களுக்கு விரிவில் சொல்கிறேன். அப்புறம் அந்த ஆசன்னு நான் சொன்னோன்னே உடனே அதை ஏற்று வந்த எங்கள் அன்பு அண்ணன் SR பிரபாகரன் அவர்கள், தேனப்பண்ணன் அவர்கள், கதாநாயகி அவர்கள், ப்ரொடியூசர்லாம் அப்புறம் சொல்லுவோம், செந்தில்நாதன் அவர்கள், கவிஞர் சினேகன் அவர்கள். அவர் பாடல் மட்டும் இல்லை, இப்போ வர வர ரீல்ஸ்லேயே வந்து ஃபேமிலிக்குள்ளெல்லாம் பூந்துட்டார். எங்கள் வீட்டில் என் ஒய்ஃபு பையன் எல்லாம் அவங்க ரீல்ஸை தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து ஃபேமிலியோட ரொம்ப நெருக்கமாக இருக்குது. அவங்க போடுற ரீல்ஸும் ஒன்றுமே ஒரு கவித்துவமாகவும் ஒரு நல்ல கண்டென்ட்டாகவே தேர்ந்தெடுத்து போடுறாங்க. சூப்பர், வாழ்த்துக்கள். அடுத்து மாமா ரோபோ சங்கர் மாமா அவர்கள் கூப்பிடலனாலும் வந்துடுறாரு, ஏன்னா இது அவர் வீட்டு ஃபங்க்ஷன், அதனால் மாமா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து நம்ம கோகுல் பங்காளி, இந்த நேரத்தில் வந்து நம்ம தாம் பங்காளி, கோகுல் பங்காளி அவங்க வந்து இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா இந்த படத்தில் வந்து முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டதே அவங்க வீட்டில் தான். சுந்தர் பங்காளி வந்து இதுமாரி உடனே வாங்க ஒரு சும்மா பேசுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அங்கே போனால் அவங்க 3 பேர் இருந்தாங்க. என்ன பேசுவாங்க, எங்கேயாவது பர்த்டே பார்ட்டி இப்படி ஏதாவது பேசி ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு கேட்பாங்கன்ட்டு பார்த்தா இந்த ஒரு படம் எடுக்கலான் இருக்கான். என்ன கருணாசனை நடிக்கிறாரு, கொஞ்சம் கதையை கேட்குறீங்க, அட என்ன உடனே கேட்போம் அப்படின்னா உடனே டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. அடுத்த நாளே இந்த கதையை கேட்டோம். அதனால் அந்த படம் வந்து உருவானதே தாம் பங்காளி வீட்டில் தான். அதுக்கப்புறம் வந்து டைரக்டர் வந்தார், கதை சொன்னார், ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம்தான் வந்து ப்ரொடியூசரே நான் மீட் பண்ணோம். எல்லோரும் சொன்ன மாதிரி ப்ரொடியூசர் சிவா கலரி அவர்கள் வந்து அண்ணன் சொன்ன மாதிரி உண்மையிலே ஒரு வெளுத்த தாய்ப்பால் தான். ஏன்னா ரொம்ப ஒரு வாக்கு கொடுத்தா அதை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறதுல ரொம்ப மெனக்கெடுவார். அந்த மாதிரி ஒரு நல்ல கதையை பண்ணணும், ஒரு காசுங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு தயாரிப்பாளர். அந்தளவுக்கு ஒரு நல்ல கதையாக செலக்ட் பண்ணி அதுக்கான கதாபாத்திரங்களுக்கு நல்ல ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணி சிறப்பாக ஒரு டைரக்டரையும் அறிமுகப்படுத்தி இன்றைக்கி இந்த ஒரு மேடையில் எல்லாரும் உட்காந்துருக்கோம்னா அதுக்கு வந்து சிவா கல்லூரி அவர்கள் ரொம்ப முக்கியமான காரணம். அவர் இதேமாரி நல்ல படங்களாக நடிக்கணும், அதில் நாங்கள்லாம் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் மைக்கேல் அவர்கள், ஏன்னா நான் நிறையா வந்து புதுமுக இயக்குநர்களோட வேலை பார்த்துருக்கேன். நான் வேலை பார்த்த புதுமுக இயக்குனர் எல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் ஒரு பெரிய டைரக்டராக இருக்கிறாங்க. அந்த வகையில் இவரும் ஒரு பெரிய டைரக்டராக வருவார். ஏன்னா எல்லாருமே நான் ஒரு பசங்களாக இருக்கட்டும், களவாணியாக இருக்கட்டும், நிறைய படங்களில் வந்து எல்லாமே அவங்களோட வாழ்க்கையிலேருந்து சில விஷயங்களை, அவங்க அனுபவப்பட்ட விஷயங்களை வந்து இந்த படத்தில் வந்து அந்த ஹீரோ மேலே சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி இதுலேயும் நம்ம மைக்கேல் பிரதர் வந்து அவர் வாழ்க்கையில் நடந்த இந்த இன்சிடெண்ட்டை வந்து இந்த ஹீரோ கதாபாத்திரத்து மேலே அந்த ஃபேமிலி இன்சிடெண்ட்லாம் நிறைய விஷயங்கள் அவர் லைஃப்பில் நடந்ததை இது சொல்லியிருக்கிறாரு. அதனால் அதில் கொஞ்சம் வந்து ஒரு உயிர் இருக்கும், ஜீவன் இருக்கும், நம்ம பார்க்கும்போதும் நமக்கு அந்த இது உணர முடியும். அதனால் வந்து அவர் இனிமேல் வந்து ஒரு பெரிய நல்ல டைரக்டருங்கிற ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக வந்துடுவார். நிறைய படங்கள் பண்ணணும். அம்மா, ஏன்னா அவங்க குடும்பம் வந்து ரொம்ப அருமையான ஒரு அழகான குடும்பம். அவங்க ஃபேமிலியெலாம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருவாங்க. அம்மாவாக இருக்கட்டும், அவங்க சிஸ்டர்ஸ், அப்புறம் அவங்க ஒய்ஃபு, பசங்க எல்லாமே வந்தாங்கன்னா ஒரு குடும்பம்னா ஒரு கூட்டாக, ஒரு ஜாலியாக, அது ஒரு வித்தியாசமான ஒரு குடும்பமாக, ஒரு அன்பாக நல்லா இருக்குது. அவங்க குடும்பத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்குது. நல்ல அருமையான குடும்பம். இந்த குடும்பம் ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு இந்த நேரத்தில் இறைவனை வேண்டிக்கிறேன். அப்புறம் அந்த படத்தோட இசையமைப்பாளர் ரகுநந்தன் அண்ணன் அவர்கள், இது 4வது படம் எங்களுக்கு. அவர் சொன்ன மாதிரி இந்த 4 படமே 4 டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாடல்களும் ரொம்ப அருமையாக அவர் மெலோடிகள் போட்டிருக்காங்க. இந்த படமும் ஒரு வெற்றி பட வரிசையில் அவருக்கும் எனக்கும் அமையணும்னு நம்புகிறோம். ரொம்ப நன்றி, இவ்வளோ நேரம் இருந்தீங்க. அப்புறம் வந்து நம்ம கருணாசனனும் நானும் வந்து ஒரு
15 வருஷம் பழக்கம். ஆனால் படமாக பண்ணது வந்து இதான் ஒரு 15 வருஷம் கழித்து இவ்வளோ அழுத்தமான ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுவும் அவர் மைக்கேல் பிரதர் மூலியமாக வரணும்னு சொல்லி இத்தனை வருஷமாக காத்திருக்கிறதா நினச்சிருக்கோம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அழுத்தமான கேரக்டர். ரொம்ப அண்ணனும் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நாள் 2 நாள் கொஞ்சம் அதை பிடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தது. அப்புறம் 2-3 நாள் ஷூட்டிங் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அந்த கேரக்டருக்குள்ளே போக முடிஞ்சுது. ஃபஸ்ட் நாள் பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலியில் ஆம்புலன்ஸ்குள்ளே உட்கார வச்சிட்டாங்க. எனக்கு தான் க்ளோஸ் வைக்கிறாரு. கருணாசன்னே வரல, ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து கேமரா வச்சுட்டாங்க. வச்சோன்னே ஓகே இங்கிட்டு பாருங்கள் பிரதா, இங்கிட்டு பாருங்கள், இதுதான் இப்போ அவர் அண்ணன் இதை பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியா அப்படின்ட்டு நான் வழக்கம் போல் நம்ம நடிப்பை கொட்டினோம். உடனே அப்படி இல்லை, லைட்டாக பாருங்கள், கண்ணை சிமிட்டாதீங்க, கண்ணை இங்கிட்டு பாருங்கன்னாரு. ஐயோ அப்படின்ட்டு ஒரு 6-7 டேக் ஆச்சு. அப்புறம் கஷ்டப்பட்டு ஓகே பண்ணியாச்சு. அப்புறம் அடுத்து அண்ணன் வந்தார், கருணாஸ் ஃபுல் மேக்கப்போட எல்லாம் போட்டு என்னப்பா ரெடியா அப்படின்னாரு. எனக்கா உள்ளுக்குள்ளே சிரிப்பு. சரி வாங்கினேன் வாங்க அப்படின்ட்டு இங்கிட்டு வச்சாங்க கேமரா. அவர் அண்ணன் உட்காந்தாரு. என்னப்பா டைலாகு? ரைட் ஓகே ரெடி. ஹலோ இன்னாரு வித்து இன்னாரு அண்ணா எப்படி இல்லைண்ணே. எனக்கா அங்கிட்டு சிரிப்பு. இவ்வளோ நேரம் நமக்கு டவுசர் கிளம்பிச்சு. அடுத்து அண்ணன் வந்தார், டுமுன்னாரு. பார்த்தா அவர் அப்படியே இன்னொரு அப்படியே 3வது டேக்கில் அப்படியே என்னைய பார்த்தாரு. இப்போ தானே முடிச்சிருக்கேன் நான் அப்படின்னோடனே அப்புறம் அவர் வர 6-7 டேக் போனோம். என்னப்பா அது ரொம்ப இதாக இருக்காப்புல, நல்லா தானே பண்ணுறேன், என்ன ரொம்ப அப்படின்ட்டு. அப்புறம் போக நல்லா வரணும். ஆமாம் நல்லாத்தான் பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி பண்ணால் நல்லாத்தான் வரும், நமக்கு வர்றதானே தம்பி நம்ம பண்ண முடியும் இல்லை அப்படின்னாரு. இல்லைண்ணே நல்லா தானே இருக்குது, பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் அவரும் 2 நாளைக்கு அப்புறம் இந்த 2 நாள் இந்த ஒரு மாதிரி கஷ்டம் இருந்தது. அதுக்கப்புறம் 3ஆவது நாள்லேருந்து அந்த டேரக்டர் என்ன நினைப்பாருன்னு எனக்கும் புரிஞ்சிருச்சு, அண்ணனுக்கும் புரிஞ்சிருச்சு. ரெடின்ட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு போயிடுச்சு. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு தமிழ் அதிகமாக வராது, கொஞ்சம் தான் வரும். எஸ்பெஷலி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மைக்கேல் சார் அண்ட் சிவா கிலாரி சார். எனக்கு இந்த ஆப்ஷன் கொடுக்குறது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே கருணாசன் சார், விமல் சார் கூட எனக்கு ரொம்ப நான் பிடிச்சிருக்க ஆர்டிஸ்ட்டு. நான் இப்படி அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர் ரகுநந்தன் சார் மியூசிக் ரொம்ப ஆல்ரெடி எல்லோரும் வாட்ச் பண்ணிட்டாரு, ரொம்ப அதிகமாக நல்லா பண்ணிட்டாரு. அவ்வளோதான், எனக்கு அதுக்கப்புறம் பேச முடியாது. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் முதல்லவே சொல்லிடுறேன் ஒரு விஷயம். என்னோடய தமிழ் வந்து பியூர் தமிழ் கிடையாது, நான் தெலுங்கு. பட் நான் மிக்ஸ் பண்ணி தமிழ் தான் பேசுவேன் இன்றைக்கி. பட் தப்பாக எடுத்துக்காதுங்க. இங்கே வரவேற்கிற வந்து நான் அக்னாலேஜ்மெண்ட் பண்ணேன். முதல்ல வந்து ரகுநந்தன் சார் மியூசிக் டைரக்டரு, அம்பிகா குமார் போய்ட் ரைட்டரு, டேனியல் ஜேமியர் கேமராமேன், தியாகராஜன் எடிட்டர், கே சுரேந்திரன் ஆர்ட் டைரக்டர், அவர் மெட்ரோ மகேஷ் ஸ்டண்ட், அவர் நம்ம ஹீரோ விமல், அவர் கருணாஸ் அண்ணா, தேங்க்யூ அண்ணா, அண்ட் அருள் தாஸ் அண்ணா, தேங்க்யூ ஃபார் கம்மிங். அவர் ஸ்பெஷல் கெஸ்ட் இன்னைக்கு வந்தாங்க. நீங்கள் வந்து ரொம்ப ஐ ஷுட் சே வெரி தேங்க்ஃபுல் ஃபார் யூ பிகாஸ் யூ ஸ்பெண்ட் யுவர் டைம் டு கம் ஓவர் ஹியர். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி டைம் சாட்டர்டேனால் கூட எங்கள் ஈவெண்ட் சொன்ன உடனே நீங்கள் மறக்காத நான் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்தீங்கல்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த கெஸ்ட் வந்து தேனப்பன் ப்ரொடியூசர், எஸ்ஆர் பிரபாகரன் டைரக்டர், சுரேஷ் மாரி டைரக்டர், தினகரன் டைரக்டர், அவர் ரோபோ சங்கரன் ஆக்டர், ஸ்னேகன் லிரிகிஸ்ட், அவர் கோகுலன் கிருஷ்ணன் டிஃபெண்டர் பிரதர்ஸ். உங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். செந்தில் நாதன் டைரக்டர், தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் ஆஃப் யூ கம்மிங் ஓவர் ஹியர் ஃபார் டு பிளஸ் அவர் மூவி. நீங்கள்லாம் இங்கே படம் பார்த்தீங்க, இந்த ஃபுல் படம் இல்லை, சாங்ஸ் பார்த்தீங்க, ட்ரைலர் பார்த்தீங்க. இது அருள் தாஸ் சொல்லிட்டு
இது என்னென்னா, இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னால் வந்து நான் ஒரு கோ ப்ரொடியூசராக ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து இந்த படம் எனக்கு ஸ்டோரி வந்துடுச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோரி தான் இது. நான் நினச்சா ஒரு 20-30 ஸ்டோரி கேட்டுட்டு ஒரு ஃபைனல் எடுத்துக்கலாம். செகண்ட் படம் நம்ம என்ன பண்ணுற போகிறது, நம்ம பேனர் மேலே ஷார்க் நைட் பிக்சர்ஸ்னு சொல்லிட்டு எனக்கு நினச்சேன். ஒரு டைரக்டர் வந்து என் ஃப்ரெண்டு இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே, சார் என்கிட்ட ஸ்டோரி இருக்குது சார், நான் சொல்கிறேன் சார் என்ன. இப்போ எனக்கு வந்து நான் நியூசிலாண்டில் இருக்கிறது, நான் இங்கே இருக்கல, NRI. நான் வந்து சொல்லிட்டப்போ எனக்கு 6 மணி ஆயிடுச்சுன்னா தூக்கம் வந்துடும், அங்கே மிட் நைட்டு, இப்போ முடியாது, நீ காலையில் வர முடியும்னா சொல்லு, 4:30-5 மணிக்கெல்லாம் நான் ரெடியாக இருப்பேன், வர்றியான்னு சொல்லிட்டு. கரெக்டாக நீங்கள் என்னென்ன சொல்லுங்க, 4:30க்கு வந்து நிற்காங்க அங்கே. அந்த டெடிக்கேஷன் பார்த்து நான் ஸ்டோரி கேட்குறதுக்கு அப்புறம் பார்க்கலாம், என்னென்ன ஸ்டோரியெல்லாம் வந்து நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது எழுதுறதுக்கு, அதை படம் எடுக்கிறதுக்கு. பட் டெடிக்கேட்டட் டைரக்டர் வேணும் இல்லை நமக்கு. அப்போ அந்த படம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எண்டு வரைக்கும் இந்த டெடிக்கேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஃபிடென்ட் வச்சுக்கிட்டு நான் வந்து அந்த டைரக்டர் மேலே இமீடியட்டாக நான் ஸ்டோரி கேட்டு, அந்த ஸ்டோரி நல்லா தான் இருந்துச்சு, வெரி நைஸ் ஸ்டோரி. அதுக்கு நரேஷன் கூட அவன் பண்ணுறது வந்து நான் கண்ணுலவே நான் பார்த்த படம் அன்னைக்கு. அப்போ நினச்சேன், இவங்க கையில் இப்படி சப்ஜெக்ட் வச்சுக்கிட்டு 10 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு சொன்ன உடனே, இப்போ நான் பண்ணுறேன் இந்த படம், கண்டிப்பாக பண்ணுறேன், கை கொடுத்துட்டு ஓகே அட்வான்ஸு ஓகே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வந்து கொரோனா முன்னாலவே பாவம் எங்கள் டைம் சரியில்லையோ என்னமோ, ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு மாதம் ஆகுது கொரோனா, எல்லாம் லாக்டவுனு. அப்போ எனக்கே நம்பிக்கை இல்லை, இங்கே தியேட்டர்ஸ் ஓப்பன் ஆகுமா, மறுபடி படம் ரிலீஸ் ஆகுமா, இந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஓகே 2 இயர்ஸ் தள்ளி போட்டாச்சு. அதுக்கப்புறம் மறுபடி அந்த டெடிக்கேஷன் அப்படியே இருந்துருச்சு அவங்கக்கிட்ட. வாரம் எவ்ரி வீக் எனக்கு ஃபோன் அடிச்சுட்டே இருப்பாங்க, சார் என்ன சார் ஆயிடுச்சு, என்ன சார், என்னப்பா இப்போ இருக்கிறது நிலமையில் யாரும் படமே பண்ணுவாங்களா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, சரி ஓகே பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. நாங்கள் 2022 எண்டில். எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல இந்த படத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்த சிவா சாருக்கு நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இது ஒரு எமோஷ்னல் ப்ளஸ் வந்து ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம வந்து எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்றத பற்றி ஒரு நல்ல படம். மைக்கேல் பிரதர் வந்து ஆக்சுவலாக எனக்கு கதை சொல்லும்போதே வந்து நிறைய இடங்களில் வந்து நான் வந்து அழுதுருக்கேன். எப்படி நான் வந்து அயோத்தியை வந்து இதே மாதிரியில் சொன்னேன். ஒரு படம் வந்து எப்படி ஒரு குறிஞ்சி பூக்கிற மாதிரி இந்த அயோத்தி சொல்லணும், அதே மாதிரி இந்த படமும் அப்படி தான் இருக்கும். ஒரு செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒரு எமோஷனாக போகும். ஸோ அவர் சொன்ன மாதிரி, சார் சொன்ன மாதிரி எனக்கு கூஸ் பம்ப் ஆகிடுச்சு. ஏன்னா ஒவ்வொரு டைரக்டருமே வந்து கனவோடு இருக்காங்க, 10 வருஷமாக உழைச்சி. அதே மாதிரி தான் மைக்கேல் பிரதர் வந்துட்டு இந்த படம் கண்டிப்பாக வந்து பெரிய வெற்றி அடையும்னு எனக்கு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பார். ஆக்சுவலாக கண்டிப்பாக அது வெற்றி அடையும். அவரோட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து ஒரு என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பார் நிறைய விஷயங்கள். நாங்கள் ஒவ்வொரு டியூன் பண்ணும்போதும் சரி, அவரே இதில் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த அந்த ஏண்டி என்ன எப்படி பார்க்குற எழுதுன வந்து டைரக்டர் தான் எழுதுனாங்க. ஸோ என்ன சொல்கிறது, அவர் ஒர்க் பண்ணுற விதம், அப்புறம் மற்ற வேலை செய்கிற விதம்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய டைரக்டர் நமக்கு வந்து கிடச்சிருக்காரு. கண்டிப்பாக இது வந்து நான் இந்த மேடையில் வந்து சொல்கிறேன், இது நடக்கும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து விமல் பிரதர், நாங்கள் 2 பேரும் 4வது படம் பண்ணிகிட்ருக்கோம். புலிவால், அதுக்கப்புறம் வந்து மஞ்சப்பை, மாப்பிள்ளை சிங்கம், இப்போ வந்து போகும் இடம் வெகு தூரம் இல்லை. ஸோ அவர் கூட பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேரும் ஒர்க் பண்ணுற படம் எல்லாமே ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். இந்த படமும் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகும். கருணாஸ் வந்து என்னுடைய நண்பர், ரொம்ப நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஒரு 27 வருஷமாக 28 வருஷம் நண்பர் நாங்கள் 2 பேரும். ஸோ அதனால் வந்து நண்பரை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவரும் இந்த படத்தில் உண்மையாகவே எனக்கு வந்து நிறைய இடங்களில் வந்து அழுக வச்சுருக்காரு. இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு கருணா வந்துட்டு. SR பிரபாகரன் வந்து என்னுடைய 2வது பட டைரக்டர், சுந்தரபாணி. ஸோ எல்லாருமே எனக்கு மேடையில் வந்து கவிஞர் சினேகன் சாராக இருக்கட்டும், எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க. ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி அடையும். ஸோ அந்த வெற்றி விழாவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.